அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம். இன்றும் டாக்டர் ஜே அப்துல் கலாம் அவர்களை பற்றி பார்ப்போம். அதாவது முதல் நாள் ராக்கெட்டை செலுத்தினார்கள். அதனுடைய திட்டமிட்டபடி அது புள்ளி விவரங்களை சேகரித்தன. மிக பூரிப்போடும் மனநிறைவோடும் திரும்பினார்கள். அடுத்த நாள் ஒரு அதிர்ச்சியான செய்தி அவர்களை திடுக்கிட வைத்தது. டெக்சாஸ் மாநிலம் டல்லாஸ் என்ற இடத்தில் அமெரிக்க அதிபர் ஜான் கென்னடி கொலை செய்யப்பட்ட துயர செய்தி அது. அமெரிக்க வரலாற்றில் கென்னடியினுடைய ஆட்சி காலம் ஒரு முக்கிய சகாப்தம். அப்போது இளைஞர்கள் தலைமை பொறுப்பேற்று அங்கு வழி நடத்தினார்கள். 1962 பிற்பகுதியில் கிளம்பிய கியூபா நெருக்கடியில் கென்னடி மேற்கொண்ட நடவடிக்கைகள் பற்றிய செய்திகளை அவர் ஆர்வத்தோடு படிப்பது வழக்கம். கியூபாவில் ஏவுகணை தளங்களை சோவியத் யூனியன் நிர்மாணித்திருந்தது. அங்கிருந்து அமெரிக்க நகரங்களை குறிவைத்து தாக்கக்கூடிய எந்தவிதமான ஏவுகணைகளையும் கியூபாவில் களம் இறக்குவதற்கு அமெரிக்கா தடை விதித்தது. கியூபாவில் இருந்து அமெரிக்காவின் மீது அல்லது வேறு எந்த மேற்கத்திய நாடுகளின் மீதோ சோவியத் யூனியன் அணு ஆயுத தாக்குதல்களை நடத்தினால் பதிலடி கொடுப்போம் என்று அமெரிக்கா மிரட்டியது. 14 நாட்களுக்கு இழுபறி நீடித்தது. கடைசியில் கியூபாவில் நிறுவப்பட்டிருந்த தளங்களை மூடிவிட்டு ஏவுகணைகளை ரஷ்யாவுக்கு திரும்ப கொண்டு போவதற்கு சோவியத் பிரதமர் குருசேவ் ஆணையிட்டார். அத்தோடு அந்த சிக்கல் தீர்ந்தது. அடுத்த நாள் எதிர்கால திட்டங்கள் பற்றி அவர்களுடன் பேராசிரியர் சாராபாய் விரிவான ஆலோசனை நடத்தினார். இந்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப களத்தில் ஒரு புதிய எல்லையை வகுத்து தந்தார் அவர். 30களிலும் 40களின் ஆரம்பத்திலும் இருந்த விஞ்ஞானிகள் பொறியாளர்கள் நிரம்பிய ஒரு புதிய தலைமுறைக்கு முன் எப்போதும் காணப்படாத துடிதுடிப்பான செயல்வேகம் பற்றி கொண்டது. அவர்களுடைய பட்டங்களும் பயிற்சி திட்டங்களும் மிகப்பெரிய தகுதிகளாக கருதப்படவில்லை. அவர்களது திறமைகளில் பேராசிரியர் சாராபாய் வைத்திருந்த நம்பிக்கைதான் மிகப்பெரிய தகுதி. நைக் அபாக் ராக்கெட் வெற்றிகரமாக ஏவப்பட்ட பிறகு இந்திய செயற்கைக்கோள் ஏவுகணம் இந்தியன் சேட்டலைட்ஸ் லான்ச் வெஹிக்கிள் பற்றிய தமது கனவை அவரிடம் பகிர்ந்து கொண்டார். பேராசிரியர் சாராபாயின் நம்பிக்கை மனோபாவம் எல்லாரிடமும் பற்றி பரவும் சக்தி வாய்ந்தது. மீண்டும் நாளை அது பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.